ஏமாப்பா அப்படி சம்பளம் கேடி அவரா நீ வாசு சி வேண்டா ரோச்சே மொட்டை அடிச்சினா அவ்வளவுதான் பத்தி பாப்பா தலைகளை குத்தி விட்டுரும்டா. ரோச்சே இரு உனக்கு மொட்டை அடிக்கும்போது மொட்டை நான் மொட்டைச்சு தான் நீ நிமிடுறாளா? நிமிரு என் மூஞ்ச பாரு. முடியாது முடியாதா? மூஞ்சி பார்க்க முடியல பாப்பாவால ஏமா இருக்கு அவனுக்கு சொல்லிட்டான் பாரு நீ சொல்ல வராது வேற அது மேல அடிக்காங்க சேண்டா உனக்கு நிமிடு கொஞ்சம் பாருடா அந்த காக்கே இருக்குல்ல இந்த பாப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு சுட்டி குழந்தை. அவங்க வீட்டில் வந்து ரெண்டாவது குழந்தை. இது வந்து அவங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 3 குழந்தைங்க. அதில் வந்து 2வது குழந்தைங்க வந்து இப்போ வந்து மொட்டடிக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா இந்த கோவில் வந்து பார்க்கும்போது ஒரு நிர்வாக வசதி வந்து கம்மியாக இருக்குது. இந்த கோவில் வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்தலை அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு. அப்படி தான் தோணுது. ஏன்னா தேவையான அளவுக்கு அந்த வசதி வந்து இந்த கோவிலில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் வருங்காலத்தில் வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம், நம்புகிறோம். அப்படி தான் சொல்ல முடியும். இந்த கோவிலுக்கு வந்து தேவையான நிர்வாக வசதி, அப்புறம் தண்ணி வசதி, மக்கள் வந்து போனால் வந்து தங்கிறதுக்கு அந்த மாதிரி வசதி. நான் எங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது அங்கே எல்லா வசதியுமே இருக்கும். இங்கே வந்து அந்த வசதி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் இது வந்து சிம்பிளாக பண்ணுறாங்க. ஆனால் அந்த இயற்கையினுடைய அந்த காற்று, அந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஏன்னா எங்கேப்பா அது வந்து ஒரு நிறந்த ஒரு பூமியாக இருக்குது, நல்ல காற்று. ஆனால் லைட்டாக தூரில் வர மாதிரி தோணுது. இன்னொன்று நமக்கு இதில் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அந்த குழந்தைங்க, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க இல்லையா, இந்த பாப்பாவை வந்து நக்கல் பண்ணுறது, அவனுக்குள்ளேயே அந்த பசங்க சின்ன பசங்க என்ன பண்ணுறது, அவனுக்குள்ளேயே பேசிக்கிறது. இந்த மாதிரி அந்த மண்ணில் தமிழில் அந்த சின்ன வயசு குழந்தைங்க தமிழ் பேசும்போது நமக்கு எப்பயுமே வந்து ஆர்வமாக இருக்கும். ஏன்னா நம்ம கேட்கும் போதும் அது வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும். ஏன்னா அவங்க பேசுகிற தமிழுக்கும் அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டிக்கும் அவங்க அந்த ரியாக்ஷனு இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இந்த பாப்பா பாருங்கள், கத்தலை, அழுகலை, எதுவுமே பண்ணலை. எவ்வளோ ஒரு அந்த சுட்டித்தனமாக வந்து உட்காந்து காமிக்கிட்டு பாருங்க மொட்டடிக்கிறதுக்கு. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கடமை. என்னை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கடமை இது வந்து. கண்டிப்பாக வந்து அனைவருமே இந்த மாதிரி மொட்டை அடித்து அந்த நேற்றைய கடனை வந்து நம்ம வந்து செலுத்திட்டோம் அப்படின்னா குடும்பம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வளரும், மகிழ்ச்சியாக இருக்கும், நல்லபடியாக இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட நோக்கம். அது வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்னை பொறுத்தளவுக்கு வீடியோ எடுக்கும்போது நல்லா சூப்பராக ஷூட் பண்ணி அந்த பசங்களோட அந்த தமிழ் எல்லாமே சேர்ந்து அந்த கேட்கும் போது ரொம்ப இனிமையாக இருக்கும். குரல் வந்து நமக்கு கேட்கும்போது உங்களுக்கே அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மொட்டடிக்கும் போது சில குழந்தைகள் வந்து பேசும்போது மொட்டைச்சி, கருவாச்சி அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த பசங்க வந்து நக்கல் பண்ணுவாங்க. அதுக்கும் அந்த பாப்பா வந்து சிரிச்சுக்கிட்டே தான் பதில் சொல்லும். நீங்கள் கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து 2வது பார்ட் அப்படி இருக்கு. இன்னும் இந்த வீடியோ தொடர்ச்சியாக இன்னும் வீடியோ வரும். கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா அது நீங்கள் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த கமெண்டில் வந்து இந்த மாதிரி சொல்கிறதுனால தான் எங்களுக்கு வந்து அந்த இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு அல்லது வீடியோ எடிட் பண்ணி போகிறதுக்கு எங்கள் மனசுக்கு வந்து கொஞ்சம் ஆர்வமாக நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நோக்கம். இது முழுக்க அனைத்துமே வந்து ஒரிஜினல் சவுண்டு தான். இதில் வந்து எந்த ஒரு ரீமேக்கோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோம், இது வந்து முழுக்க ஒரிஜினல் சவுண்டு தான். வேறு எதையும் வச்சு நாம் வந்து டெக்னாலஜி வச்சு எதையும் யூஸ் பண்ண கிடையாது. முழுக்க இது வந்து ஒரிஜினல் சவுண்டு தான்.
ஆகவே இந்த வீடியோவோட தொடர்ச்சி இன்னும் வரும், கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். இது வந்து 2வது பாட்டு தான், இன்னும் வரும் வீடியோ. மக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஃபுல்லாக வெள்ளையா இருக்குது.